ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து காவேரிக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு சொல்லிட்டு உங்க அக்கா சொன்னா, நீ இப்ப எங்கம்மா இருக்கனோடனே, இல்ல நான் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிட்டேமாமா, நான் வந்து பசுபதியை பார்த்தேன் அப்படின்னோடனே, எங்க பார்த்தனோடனே இப்ப காவேரி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவனுக்கு இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீ போமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குமரன் வந்து பசுபதியை தேடி வர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து ஐயப்பன் கிட்ட கார் எடுத்துட்டு வர சொல்லி, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் தேடி வர்றாரு. இப்ப குமரன் வந்து அந்த ஒரு ஏரியால தேடிட்டு இருக்கும்போது எங்க போனான்னு தெரியலையே, இங்கதானே சொன்ன சொல்லிட்டு அப்படி தேடிட்டு இருக்கும்போது இங்க பசுபதி வந்து இந்த விஜய் எப்படி இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான், அதனால நான் அவனை தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பசுபதி விஜயை தேடி அதே ஏரியால சுத்திட்டு இருக்கிறாரு. இப்ப குமரனுக்கு நிவின் கால் பண்றாரு, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பாத்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குமரன் வந்து இந்த மாதிரி காவேரி பார்த்த விஷயத்த எல்லாத்தையும் நிவின் சொன்னோடனே, நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு நிவினும் கிளம்பி வர்றாரு. இப்ப 3 பேரும் ஒவ்வொரு ஏரியால தேடிட்டே இருக்கும்போது குமரன் ஒரு டேனிங்ல திரும்பும் போது ஒரு கார் மேல போய் இடிக்கிறாரு. அந்த கார்ல தான் பசுபதி இருக்கிறாரு. அவர் இறங்கி வந்தோடனே இப்ப குமரன் வந்து பசுபதியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அவரை தள்ளி விட்டுட்டு பசுபதி ஓடும் போது இங்க விஜயோட கார் வந்து நிக்குது. விஜய் அதுல இருந்து இறங்கி வந்து விஜய் வேற அடிக்கிறாரு. அவங்க 2 பேர்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது நிவின் வந்துடுறாரு. இப்ப 3 பேருமா சேர்ந்து பசுபதி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறமா உடனே பசுபதி டே விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. அது வழியா அவங்கள தள்ளி விட்டுட்டு அவர் ஓடிடுறாரு. இவங்களும் துரத்திக்கிட்டே வராங்க. அதுக்குள்ள பசுமதியோட கார் டிரைவர் வந்து அண்ணே வந்து ஏறுங்கன்னு சொல்லிட்டு காரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. அப்ப காரோட வெளியில நின்றுட்டு பசுபதி வந்து டே வாங்கடா வாங்கடா சொல்லிட்டு அவர் பாட்டு கார்ல ஏறி போயிடுறாரு. சா இவன் இப்படி மிஸ் ஆயிட்டானே. இப்ப நிவின் குமரன் எல்லாருமே வந்து இன்னைக்கு அவனை நல்லா அடிச்சு வெளுத்துட்டோம், எப்படி அவன் நம்ம கிட்ட மாட்டுவான், நீங்க போங்க விஜய், அவன் எப்படியும் அடிபட்ட பாம்பு திருப்பி வரதான் செய்வான், அதுவும் இல்லாம நீங்க இப்ப இங்க இருக்கிறீங்கன்னு போலீஸ்க்கு வர இன்ஃபார்ம் பண்ணிடுவான், அதனால பிரச்சனையாயிரும், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு விஜய போக சொல்றாங்க. குமரனும் நிவினும் சேர்ந்து விஜய் வந்து அப்படியே யோசிச்சுட்டு அங்க வந்து சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, பசுமதி வந்து வீட்டுக்கு இங்க ராகினி கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே ராகினி, ஐயோ ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா, இவங்களுக்குலாம் பயந்து ஓடி வந்திருக்கீங்கன்னு எனக்கே அப்படிதாம்மா இருக்குது, அந்த டெய்லர் தாம இன்னைக்கு நீ ரொம்ப இது பண்ணிட்ட, எப்பவுமே மிரட்டினோடனே பயந்து ஒதுங்கிடுவான், இன்னைக்கு அவன் கடையை அடைச்சு உடைச்சிட்டோம்ல, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனை சும்மா விட மாட்டேன், வெளியில விஷயத்துல விஜய் மாட்டி விட்டுட்டு நம்ம வெளிவர பார்க்கணும், அதுக்கப்புறம் இவனுங்களெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராகினி கிட்ட வந்து பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, காவேரி கிட்ட வந்து அவங்க அம்மா நீ இங்கவா, உனக்குதான் உடம்பு சரியாயிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா இன்னும் டாக்டர் என்ன 2 நாளைக்கு தனியா தான் இருக்க சொன்னாங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. கங்காவும் வந்து கூப்பிட்டு பாக்குறாங்க. கங்கா கிட்டையும் காவேரி அதே மாதிரியே சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரி கிட்ட கேக்குறாரு, எப்படி உங்க அம்மாவை சமாளிச்ச அப்படின்னு. இல்ல இன்னும் 2 நாளைக்கு இங்கதான் இருக்கணும் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். இப்ப விஜய் வந்து அவரோட கையை வந்து காவேரியோட கை மேல வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ காவேரி வந்து எங்க உங்களுக்கும் அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அவர் கையிலயும் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.